பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கை துன்பத்துக்குள் போய்கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்னுடைய துன்பம் மாறும், எப்பொழுது இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அநேகர் தெய்வ சமூகத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த துன்பத்தை மாற்றி தருவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், ஜீவனை தரக்கூடியவர், உன்னை வழிநடத்தக்கூடியவர், உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடியவர் அந்த தெய்வமாகிய கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறார், நீ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், என் குடும்பத்தில் துன்பம் இருக்கிறது, இந்த துன்பத்தின் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடன் என்கிற ஒரு துன்பம், வியாதி என்கிற ஒரு துன்பம், பிரச்சனை என்கிற ஒரு துன்பம், பொல்லாங்கனுடைய திட்டமும் தீர்மானமும் என்னுடைய குடும்பத்தில் செயல்பட இருப்பதால் அதனால் வரக்கூடிய துன்பம், இப்படி பல துன்பங்களுக்குள் என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகளோடு ஒழுங்காய் பேச முடிவதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் ஒரு துக்க முகத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அகப்பட்டு கிடக்கிறேனே, எப்பொழுது என்னுடைய வாழ்வு வெளிச்சத்துக்குள் வரும், இந்த இருளின் கிரியை மாற்றப்பட்டு கிறிஸ்து எப்பொழுது என் குடும்பத்தில் உதிப்பார் என்றெல்லாம் அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய துன்பத்தை மாற்றுவதற்கு, உன்னுடைய கஷ்டத்தை மாற்றுவதற்கு, உனக்கு ஜெயம் கொடுப்பதற்கு கர்த்தராகிய தெய்வம் உன் குடும்பத்தில் உலாவப் போகிறார். அந்த தெய்வம் உன் குடும்பத்தில் உலாவும் போது உன்னுடைய ஜீவன் பராமரிக்கப்படும், உனக்குள்ளாடி ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த வாஞ்சை உனக்குள்ளாடி ஏற்படும் போதே உன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்தனாகிய தாவீதுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தது. பலரால் பல விதத்தில் நெருக்கங்கள் வந்த போதிலும், துன்பங்கள் வந்த போதிலும் அவன் ஆண்டவரை விட்டு விலகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அவர் காட்டக்கூடிய பாதையில் நடந்தபோது அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் காட்டக்கூடிய வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எல்லாம் பார்த்து கொள்ளலாம், நான் செய்கிறது தான் சரி என்று அநேகர்கள் தன் சுய புத்தியினால் செய்து பாவத்துக்குள் விழுந்து அந்த பாவக்கட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. ஒன்றை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், ஜீவ சுவாசத்தை தந்தவர் ஒருபோதும் பாவத்தை செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. ஒருபோதும் நீ விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி அனுமதிப்பதில்லை. அவருடைய வழிகாட்டுதலின்படி நீ நடந்து கொள்வாயானால் அக்கறையாகிய பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர முடியும். அந்த ராஜ்யத்துக்குள் சுதந்தரிப்பதற்கு கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தேவை, அவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. அவருடைய வழிநடத்துதலின்படி நடப்போமேயானால் இடையில்
வரக்கூடிய துன்பம் நம்மை தொடாது, பிரச்சனைகள் நம்மை தொடாது, பாடுகள் நம்மை தொடாது. மனித சத்தத்தை கேட்டு நடப்போமே ஆனால் இவை எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய திடபலன் நமக்குள்ளாடி இருப்பதில்லை. சோர்ந்து போகிறோம். சத்ருவானவன் சோர்வை கொண்டு போட்டு விடுகிறான், பலன் இழக்க செய்து விடுகிறான், மரணத்துக்குள் கொண்டு போக விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்பாத தெய்வத்தை நம்பு. மனுஷ சத்தத்தை நம்பினால் உன்னுடைய வாழ்க்கை இருளடைந்து விடும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், துன்பத்தில் நடுவில் நீ நடந்தாலும் நான் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய தெய்வம். நீ எந்த பிரச்சனையில் நடந்தாலும், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை பெருசாக இருக்குதே, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன் என்று தெய்வ சமூகத்தில் நீ கேட்கும் போதே உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய காரியத்தில், உன்னுடைய சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு உயிர்ப்பிப்பை தருவார். அவர் ஜீவனை தருவார். அந்த தெய்வம் உன்னோடு கூட இருப்பாரேயானால் உனக்குள்ளாடி எந்த விதமான பிரச்சனையும் வருவதில்லை. நீ சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் செய்யக்கூடிய காரியம் மிகவும் பெரிதாயிருக்கும் என்று ஆவியானவர் சொன்னார் அல்லவோ. அந்த தெய்வம் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னுடைய வலதுகரம் உன்னை பாதுகாக்கும், என்னுடைய வலதுகரம் உன்னை தாங்கும், என்னுடைய வலதுகரம் உன்னை தப்புவிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை உண்மைத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தான் ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்த போதெல்லாம் கர்த்தர் எனக்கு பலனை தந்து என்னை பாதுகாத்து கொண்ட தெய்வம் நீர்தான் என்று எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தில் அந்த அபிஷேகம் நிறைவாய் வெளிப்படப் போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் அந்த அபிஷேகம் நிறைவாய் வெளிப்படப் போகிறது. உங்களுடைய தொழிலில் அந்த அபிஷேகம் நிறைவாய் வெளிப்படப் போகிறது. உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாய் வெளிப்படப் போகிறது. அந்த தெய்வத்தை இறுக்கமாய் பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்ன துன்பம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் நான் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து கொடுப்பேன், தீங்கு என்னை தொடாது என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்துக் கொள்கிறீர்களோ அத்தனை பேரோடும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவர் துன்பத்தின் நடுவில் நடக்கும் போதெல்லாம் என்னோடு கூட இருந்தார் அல்லவோ, அந்த தெய்வத்தை நான் உறுதியாய் பிடித்து கொள்வேன் என்று ஆவியானவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் துன்பங்களை கர்த்தர் மாற்றிவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாங்கன் போடக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கர்த்தர் உடைத்தறியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்களை கர்த்தர் திடப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இனி தீங்குகள் வராதபடிக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை பாதுகாவல் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.